தம்பி, சார். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு 1 1/2 மாதம் ஆச்சு. ஆல்பம்லாம் என்ன ரெடி பண்ணியாச்சா? ஆல்பனா ரெடி சார். வீடியோ மட்டும் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும் சார். அப்படியா? சரி தம்பி, சரி தம்பி. அப்படியே 2 3 ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே சார். இந்த சென்ட் பண்ணுறேன். ஏய், உன் லேப்டாப் 2 வீக்ஸ் குடுடா. கொஞ்சம் ஒர்க் இருக்கு. என் லேப்டாப் சார்ஜ் நிற்கவே மாட்டேங்குது. சர்வீஸ் விடணும். ஏய், எதுக்கு ஃபோன் பண்ணுற? அதான் நேத்தே எல்லாம் பேசி முடிச்சாச்சுல. அப்புறமும் சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு. இல்லை அது நான் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்க விரும்பலை. என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு மட்டும் ட்ரை பண்ணாத. புரியுதா? புரியுதா? புரியுது. பட் நானும் உன்னை கன்வின்ஸ் பண்ணி சாரி சொல்லி உன் கையை பிடிச்சி கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சம் கால் பண்ணல. 2 வீக்ஸ் லேப்டாப் நீ தானே யூஸ் பண்ண. பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்க. ஸோ அதை கேட்கலான்னு மட்டும்தான் கால் பண்ணேன். ஓ, அது என் ஃபோன் நம்பர் தான். டைப் பண்ணு, ஓப்பன் ஆகும். சரி, நம்பர் சொல்லு. அப்படியே டைப் பண்ணிடுறேன். நம்பர்? என் ஃபோன் நம்பர் தான். அதான் மீரா, சொல்லு, டைப் பண்ணுறேன். என் ஃபோன் நம்பர். சரிடி, சொன்னால் தானே டைப் பண்ண முடியும், சொல்லு. சூப்பர். 2 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். என் ஃபோன் நம்பர் கூட தெரியாது. சூப்பர்டா, சூப்பர். இல்லை தெரியும். 8870 70? 70. 70. சரி, இப்போ எதுக்கு அது? நீயே இதுக்கு தான். இந்த மாதிரி நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயந்தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, சாரி. சாரியா? உனக்கு புரியல. நீ என்னென்ன பண்ண தெரியுமா? 1 மந்த் முன்னாடி எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன். உன்னை எந்த ஒர்க்கும் போகாத, எங்கள் வீட்டுக்கு வா, உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் நீ என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ணியா? எங்கள் வீட்டுக்கே ஃபோட்டோகிராஃபராக வந்து நிற்கிற. ஏய், அது சடனாக விரலை ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதான் ஒர்க்கில். சரி, ஒர்க்கு. ஆனால் எங்கள் அக்கா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. கரெக்டாக டைமுக்கு வந்துடு, லேட் பண்ணாதன்னு சொன்னனே. ஆமாம், அது 1 ஹவரில் வந்துட்டேனே. கிழிச்ச. 1 hour லேட்டாக வர. எங்கள் அக்கா என்ன நினைப்பாங்க? உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க? ஆமால, கரெக்ட். ஆனால் ஒன்றுடா, எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, என்னை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போய் தோன்றப்பெல்லாம் கிஸ் அடிப்பியே, அதுக்கு மட்டும் கரெக்டாக வருவேன். ஏய், சரி, கரெக்டாக நீ சொல்கிறது. சாரி மீரா. இப்போ யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்? நமக்காக தானே. இந்த ஆஃபீஸ்னால் இடம் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ண போகிறேன். அப்புறம் மாமா கிட்ட வந்து கெத்தா பொண்ணு கேட்பேன்ல. யாரு நீ? கெத்தா? போடாங். என்னாச்சுடா? உங்கள் அப்பா தான் காலிலேருந்து ஃபோட்டோ வேணும் கேட்டே இருக்காப்புல. மாட்டினியா? சரி, கான்ஃபரன்ஸில் போடு, என்னன்னு கேட்போம். தம்பி, இமெயிலில் ஃபோட்டோன்னா பார்த்தேன், நல்லா இருக்கு. ஃபுல்லாக எப்போ தருவீங்க? 2 வீக்ஸில் மொத்தமாக கம்ப்ளீட் ஆயிரும் சார். அப்படியா? சரி தம்பி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அடுத்து என் 2வது பொண்ணு கல்யாணத்துக்கும் நீங்கள் தான் பண்ணணும், பார்த்துக்கோங்க. தம்பி. சரி சார், கரெக்டாக பண்ணிடலாம். சரிங்க தம்பி, ஃபோட்டோனா முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள், நானே வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க சார். ஹலோ. ஏய், என்னடி கல்யாணம் மாப்பிள்ளைன்னு எதாவது சொல்கிறாங்க? அது நேற்று சண்டை போட்டோம்ல, அதான் வீட்டில் கேட்டப்ப கடுப்பில் ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ எப்படி லேப்டாப் பாஸ்வேர்ட் போட்ட? ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டப்போ டிஸ்பிளேல நம்பர் காட்டுச்சு, அதை அப்படியே டைப் பண்ணேன். நீ பேச்சை மாற்றாத மீரா. இப்போ திடீர்னு அந்த மாப்பிள்ளை ஃபோட்டோ கொடுத்தா நீ என்ன சொல்லுவ? அது பார்த்துக்கலாம்டா. ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வேணான்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ஈஸி. அடி பாவி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா ஒரு பேக்கு. நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவார். ஆமாம், என்ன டிராஃபிக் சவுண்டாக கேட்குது? ஆமாம், நான் தாம்மா உன் பேக்கு அப்பா. ஃபோனை கட் பண்ணல, லைன்லேயே தான் இருக்குது. அப்பா அப்பா அது அப்பா. ஈவினிங் வீட்டுக்கு வருவீல, தம்பியும் கூட்டுவாங்க. என்ன தம்பி? அங்கிள். அங்கிளா? வந்துருங்க. மீரா. போடாங்.